காவேரி வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி பைக் ரைட் போயிட்டு சுற்றிட்டு வர்றதை வந்து பார்த்துடுறாங்க கங்காவால் தாங்கிக்க முடியல. இவர் எங்கே தான் போனார்னே தெரில. இந்த டைமில் ஏன் கூட தான் இருக்கணும், ஆனால் இவருக்கு இல்லை. எனக்கு காலையில் வளகாப்பு, ஆனால் இப்போ வரைக்கும் இவர் வரல. எல்லாம் என் தலை எழுத்து, இவங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வளகாப்புக்கு வந்துடுறாங்க. ஆனால் வந்து நம்ம குமரன் மட்டும் வராமல் இருக்காரு. அதனால் வந்து கங்கா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. லேட்டாக வராரு. என்ன தம்பி இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு, இல்லை அத்தை ரொம்ப வேலையாக இருந்தது அப்படின்னா, குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்க தம்பி, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்றாங்க. நம்ம சாரதா சரின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புறாரு. இதை பார்த்து கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. உடனே குமரன் கிட்ட பேச வராங்க. குமரனுக்கு வந்து கங்கா கிட்ட கங்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குது கங்கா உனக்குன்னு, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட போகிறாங்க. அப்போ சாரதா வந்து தடுத்து நிறுத்தாங்க. வீட்டு தம்பியே இவ்வளோ களைச்சி போய் வந்திருக்கு, இப்போ எதுக்கு திட்டிகிட்டு இருக்க, விரு கங்கா, எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் கங்கா செமையாக டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தி அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாருமே வராங்க. குமரனை பார்த்து என்னடா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மானோன்னே பாவம் என் பையன் எப்படி துரும்பா இழைச்சிட்டான், எவ்வளோ இதுவாக டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நைட்டும் பகலும் வேலை செஞ்சால் இப்படி தாண்டா இருக்கும், எல்லாம் தலை எழுத்துறா உன் தலை எழுத்துறா அப்படின்லாம் சொல்லி புலம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்கா வந்து இவரை நான் வேலை செய்ய சொன்னேன், இவர் போய் வேலை செஞ்சுட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வந்துடுறாங்க ப்ரோக்ராம்காக. அடுத்து வந்து குமரன் அதுக்கப்புறம் கங்கா எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போ வந்து குமரன் வந்து எல்லாரும் முன்னாடியே கங்கா கொண்டு ஒடியான வந்து பரிசளிக்கிறாரு. அதை பார்த்து கங்கா வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இது வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உனக்காக தான் கங்கா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைக்கா, இந்த இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணது மாமா தான், அதே மாதிரி பியூட்டிஷியன் வர வச்சதும் மாமா தான், இந்த இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணது மாமா தான்க்கா, மாமா தான் எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கங்கா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உண்மையை சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்கங்கா இப்படி போய் பேசுகிற, அப்போது நான் வந்து சம்பாரிச்சிருக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறியா, நீங்கள் எங்கே சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு எங்கே இவ்வளோ வருமானம் வரப்போகுது அப்படின்னு ஏங்கங்கா இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அவரை 3 நாளாக வந்து ஏன் வரல அவருன்னு தெரியுமா உங்களுக்கு, 3 நாள் 4 நாளாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாருங்க, பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சார், அதனால தாங்க வர முடியல, இது தாங்க உண்மை, அவர் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய்க்கு இருக்க என் மேலே இருக்க நம்பிக்கை கூட உனக்கு இல்லை கங்கா அப்படின்னு ஒன்று அமைதியாக இருக்காங்க. சரிடி அதான் சொல்லிட்டார்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, சரி வா வந்து மேடையில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கங்கா வந்து மேலே வந்து உட்காடுறாங்க. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவுக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. கங்கா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அப்போ கங்கா வந்து குமரன் கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ குமரன் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, இவ்வளோ பெரிய விமர்சையாக பண்ணியிருக்கீங்க, நான் பார்க்கலங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீ தான் என்னை நம்பலையே கங்கா, உனக்கு தான் என் மேலே நம்பிக்கையே இல்லையே, இப்போது உனக்கு நம்பிக்கை வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னுமா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து சரி நான் ஏன் நம்பலைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலை, அதான் நம்பலை அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்களா, காவேரியோட புருஷனையும் 2 பேருமே நம்மளை பார்த்து பயங்கர பொறாமையில் இருக்காங்க. ஏன்னா முதல்ல எனக்கு தானே நடக்குது இந்த ஃபங்க்ஷன், அதனால் காவேரிக்கு வயிறாக எரியுது. அது மட்டுமா, நீங்கள் பெரிய ஒட்டியான வாங்கி கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவீங்கன்னு நம்மளை நினச்சிருக்க கூட மாட்டார்ல இந்த விஜய் அப்படின்னோடனே, விஜயை பற்றி தப்பாக பேசாதக்காங்க, காவேரி பற்றி தப்பாக பேசாத, அவங்க 2 பேரும் நீ நல்லா இருக்கணும், நம்ம 2 பேருமே நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க, ஆனால் நீ தான் அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, அவளுக்கு என் மேலே பயங்கர பொறாமை அப்படின்றாங்க. யாருக்கு பொறாமை, காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம மேலே எந்த பொறாமையும் இல்லை, ஆனால் உனக்கு தான் காவேரி மேலே பொறாமை அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம கங்கா எழுந்துக்கிறாங்க. அப்படி